உந்தனுக்கே ஊழியம் செய்திட தந்தேன் இயேசுவே. என் பாதங்கள் வழுவாமல் வஞ்சனையில் வீழாமல் கண்மலையின் வெடிப்பிலே என்னை மறைத்து வைத்து காத்திடும், என்னை மறைத்து வைத்து காத்திடும். என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும். என்னை தந்தேன் இயேசுவே இந்த நேரமே, உந்தனுக்கே ஊழியம் செய்திட தந்தேன் இயேசுவே. உம்மைதானே நோக்குகிறேன் பரமன் எந்தன் இயேசுவே. எந்த ஆத்துமா பாரத்தை உம் பாதத்தில் வைக்கிறேன். இந்த ஊழியத்தை ஏற்றிடும் இயேசுவே, இந்த ஊழியத்தை ஏற்றிடும் இயேசுவே. என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும். என்னை தந்தேன் இயேசுவே இந்த நேரமே, உந்தனுக்கே ஊழியம் செய்திட தந்தேன் இயேசுவே. என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும், என்னை தாங்கி அருளும். தஞ்சமென இயேசுவை நீ நம்பி வரும்போது தயவாய் தாங்கி தாய் போல தேற்றிடுவாரே. குணமடையா குணத்திற்கும் குற்றம் சாட்டும் மனதிற்கும் குருசினில் குருதி சிந்தி குணமாக்க மரித்தாரே. தாய் மனதும் தகப்பனுள்ளம் கொண்டவரே, தவிக்கும் போது தாங்கி தடவி தாகம் தீர்ப்பவரே. ஜீவரப்பம் ஜீவ கண்ணீர் நிரந்தரம் என் சுதந்திரமே. தூயரே நீர், தூயரே நீர் மட்டும் துதிக்கு பாத்திரரே. அச்சம் இருக்கையில் உன் அந்நிய காலத்தில் உச்சன பிரவாகம் உன்னை மூழ்கடிக்கையில் கற்பரணி இயேசுவில் முழுதாய் தஞ்சம் புகுந்திடா. தாழ்வில் தரணியில் தயவரன் தாங்கிடவே. தாய் மனதும் தகப்பன் உள்ளம் கொண்டவரே, தவிக்கும் போது தாங்கி தடவி தாகம் தீர்ப்பவரே. ஜீவரப்பம் ஜீவ தண்ணீர் நிரந்தரம் என் சுதந்திரமே. தூயரே நீர், தூயரே நீர் மட்டும் துதிக்கு பாத்திரரே.
ஒடுக்கப்படுவோர்க்கு உண்மையான புகலிடம் நீரே. ஒதுக்கி தள்ளி போட்டாலும் ஒண்டியாக விடிரே. நான் இன்று உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே, கடைசி வரை கரை சேர்க்கும் கரிசனையுள்ளவரே. தாய் மனதும் தகப்பன் உள்ளம் கொண்டவரே, தவிக்கும் போது தாங்கி தடவி தாகம் தீர்ப்பவரே. ஜீவரப்பம் ஜீவ தண்ணீர் நிரந்தரம் என் சுதந்திரமே. தூயரே நீர், தூயரே நீர், மட்டும் துதிக்கு பாத்திரரே. காரில் சூரும் போது அருணோதயமான ஒளி நீரே. உருக்குழைந்து உள்ளம் நொறுங்கி தூளாய் போயினும் பரமகுயவன் நீர் என்னை திரிகை உயிர் கொடுத்து உதவாதோன் என்றோர் முன்னுயர்வாய் நிலை நிறுத்துவீரே. தாய் மனதும் தகப்பன் உள்ளம் கொண்டவரே, தவிக்கும் போது தாங்கி தடவி தாகம் தீர்ப்பவரே. ஜீவலப்பம் ஜீவ தண்ணீர் நிரந்தரம் என் சுதந்திரமே. தூயரே நீர், தூயரே நீர், மட்டும் துதிக்கு பாத்திரரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே.
புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர். அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நீ இல்லாமல் எனக்கு ஏதும் இல்லை. ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நிகழ்ச்சி நேரம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி 6:45 ஆரம்பமாகும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சிகளை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் மேகலா வாஸ், கொழும்பு, ஸ்ரீலங்கா. துதி ஆராதனை பாடல் பகுதியை ஏற்படுத்தி அதன் பின் தேவ தியான பகுதியை கொண்டு வருகிறார் சிஸ்டர் கிரேஸ், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, வன்கூவர். ஊழியருக்கான ஜெபம் சங்கம வானொலியில் வார்த்தைகள் வெளிச்சத்தில், நித்திய வெளிச்சத்தில் வார்த்தையை கொடுக்கும் ஊழியருக்காக பாடுபட்டு ஜெபிக்கிற சிஸ்டர் டோலி. இன்று 7:30 முதலாவது செய்தி
பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா பதிவு செய்யப்பட்ட செய்தி, முதலாவது செய்தி. 8 மணிக்கு சுவிசேஷி ஜஸ்டினா செய்தி கொடுப்பார். 8:30க்கு பாஸ்டர் சாமுவேல் ராஜ் பெட்டுக்குலோ செய்தி கொடுப்பார். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபத்தை எடுத்து பாடல் பாட சிஸ்டர் மேகனா வாசை அழைக்க போகிறோம். இவர் கொழும்பில் இருந்து இன்று தொடர்பு கொண்டிருக்கிறார். உதாரணமாக எப்படி வான்கூவரில் ஒரு கிளை ஸ்தாபனம், விக்டோரியாவில் ஒரு கிளை ஸ்தாபனம், பிரம்டன் கல்கரில் இருந்ததோ அதே போல கொழும்பில் ஒரு கிளை ஸ்தாபனம் ஆண்டவர் இன்று துறக்க கிருபை செய்தார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை சிஸ்டர் மேகலா வாஸ் தான் நடத்துவார். அது மட்டுமல்ல, கொழும்பிலே உள்ள ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை சேர்த்து இந்த ஊழியத்தை நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் மேகலா வாஸை அழைப்போமா? பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வந்திருக்கிறீர்கள், ஜெபித்து வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இப்பொழுது ஆரம்ப ஜெபம் பாடல் எடுத்து துதி ஆராதனை பாடல் சிஸ்டர் கிரேஸ்ல கொடுங்கள். இப்பொழுது உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வழி நடத்துங்களாமா. ஆமென் ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாள்ல வார்த்தையின் வெளிச்சத்துக்கு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய தலைமுறையாய் கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் என்றுமே வெட்கப்படுவதில்லை, அவரையே தாபரமாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். அவரே எங்களுடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிறார். இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். தகப்பனே, இந்த வேளையை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளை மாலை வேளை முழுவதிலும் உம்முடைய கரமங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஒரு புதிதான ஒரு காரியத்துக்குள்ள வழி நடத்தட்டும். உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய புதிய கிருபையினால் எங்களை தாங்கி வழி நடத்தி ஆண்டவர் இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக எங்களை வழி நடத்துவீராக. இதுல கேட்க போடுகிற ஆண்டவரே துதி ஆராதனை பாடல்கள், ஜெபங்கள், ஊழியருக்கான ஜெபங்கள், ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள்ல உள்ளத்திலையும் ஆண்டவரை நீர் பேச போகிறவனாலே ஸ்தோத்திரம். வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு தாசர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையானது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரை அளவில்லாமல் பொழியட்டும். அவருடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வருகிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமேன் ஆமேன். இப்ப நாங்க வார்த்தையின் வெளிச்சத்தின் முதலாவது காரியத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லுவோம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து இன்றைய நாள்ல செய்ய போகிற காரியங்களை, தேவன் செய்ய போகிற காரியங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் ஆராதித்து துதிப்போம். இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல சிஸ்டர் கிரேஸை நாங்கள் அழைப்போம். அவர் எங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யும்படியாக துதி ஆராதனைக்குள்ளாக எங்களை நடத்தி போவார். துதி ஆராதனை தியானத்துக்குள்ளாக எங்களை நடத்தி போகிற சிஸ்டர் கிரேஸை நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் அழைப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சிஸ்டர் கிரேஸ், நீங்க வந்து துதி ஆராதனைக்குள்ள நடத்துங்க. ஆமென் ஆமென். Thank you. Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord. அருமையா நடத்தினீங்கள், பாடினீங்கள். ஆண்டவருக்கே நன்றி செலுத்தும். தேங்க்யூ. நன்றி தகப்பனே. இந்த நாளுக்கு நமக்கு நன்றி செலுத்துறோம். சர்வ வல்லமுள்ளது. பாடலாம், என்ன பாடலாம் பாடலாம், துதிக்கலாம், தியானம் பண்ணலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலும் ஆண்டவரே பிதாவே, நாங்கள் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களா இந்த மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை என்று வேதம் சொல்ற பிரகாரம் பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற தேவனுடைய புத்திர எனப்படுவார் என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரத்தை தந்தேன். தேவாதி தேவனே, நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமும் கொண்ட ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன் என்று ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தையின்படி
இந்த தேவாதி தேவனுடைய நாமத்தையே உயர்த்துறோம். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம். உண்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலையிலே அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கிய நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. விடுவிக்க வல்லவரே. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். நான் சோர்ந்து போகும் போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா, ஆழியின் விளிம்பிலும் அல்லேலூயா. நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். நான் உயர போகும் போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது என்னை தேற்றும் கீதமாகும். அல்லேலூயா.
என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயாம். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயாம், இளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. இயேசுவே நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நான் காண்கின்ற எல்லாமே உமக்காகவே, நான் காணாத எல்லாமே உமக்காக உண்டான தேம். இயேசுவே இயேசுவே நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. ஆதியும் நீரே யாவிலும் முந்தினவர், மரித்து உயிர்த்த முதல் பேரானவர், சகல பூரணமும் உமக்குள் உள்ளதே. பரலோக பூலோக படைப்பின் கர்த்தரே, நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. எமக்கு எதிராய் இருந்த கையெழுத்தை துளைத்து ஆணியால் சிலுவையில் அழித்தீர். சாத்தானின் அதிகாரத்தை உரிந்து கொண்டு கோர சிலுவையில் வெற்றி சிறந்தேன். மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. அதிசயமானவரே ஆலோசனை கர்த்தாம், வல்லமை தேவாம், நித்திய அப்பாம், நீதியின் சூரியனே, நித்திய கண்மலையே, தாகத்தை தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. நீர் மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. இயேசு மேலானவர் மேலானவர் மேலானவர், துதிக்கு பாத்திரர் பாத்திரரே. நன்றி தகப்பனே, நீரே மேலானவர் உயர்ந்தவர் உன்னதர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துறேன், இயேசுவின் நாமத்தினால ஆமேன். இந்த வேளையிலும் நான் 46வது சங்கீதத்தை நான் வாசிச்சு இந்த விளக்கத்தை ஆண்டவர் பேசுற வார்த்தையை நான் சொல்றேன். ஆலமோத்தில் வாசிக்கும் கோரகின் புத்திரரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்பிக்கப்பட்ட சங்கீதம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படும். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்து ராட்சியங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார். பூமி உருகி போயிட்டு. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள்.
அவர் பூமியின் கடைமன மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஜாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேலா. இந்த வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் பாருங்க, எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டோம். அப்ப அவருடைய அடைக்கலம் எங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு. அந்த அடைக்கலம் உன்னதமான கர்த்தரை என்று 91 சங்கீதத்துல சொன்ன உன்னதமான கர்த்தரை தாபரமாய் கொண்டிருக்கிறபடியா எங்களுக்கு பொல்லாப்பு நேரிடாது, வாதி எங்கள் கூடாரத்தை அணுகாதண்டு. எப்பவும் அவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்பொழுதும் அவருடைய கூடார மறைவிலே வெளியே புறப்பட்டு போனா நாங்க வளருகிற கொளுத்த கன்று காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு, எங்கள் நாட்களுக்கு தக்கதாக பலன் இருக்கும் என்று சொல்லி, அப்படியாக வெளியில போனாலும் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் சேதப்படுத்தாதன்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தை கூடவும் ஆண்டவர் அந்த பாதுகாப்பை எப்படி என்னோட பேசினார். அதை விட மற்ற 4வது 5வது வசனத்துல ஒரு நதி உண்டு, அதை நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்ப எப்பொழுதும் எங்களுக்கு சந்தோஷம், கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது, அந்த சந்தோஷம் நிறைவு. தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அந்த நாளையில வார்த்தை நிறைவேறுதல் இருக்காதபடியா அந்த நேரம் நடுவில் இருக்கிறார். எங்களுக்குள்ள இந்த நாட்கள்ல எங்களுக்குள்ள வாசம் பண்ற தேவன் இந்நேரம் எங்களை சந்தோஷமா வச்சிருக்கும் போது, நாங்கள் அவரை சார்ந்து இருக்கும் போது, அது எப்பொழுதும் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ற. அப்ப நாங்கள் எப்பொழுதும் அவரை முன்னுக்கு வைத்து நாங்கள் எழும்பும் போதே தேவனை நாங்கள் நோக்கி பார்த்து, அவர் உன்னதமான கர்த்தர் எங்களுக்கு தாபரமா இருக்கிறார், பொல்லாப்பு நேரிடாது, அவரோட எங்களுக்கு தேவ சமாதானமா இருக்கிறார், அவர் தான் எங்களோட சந்தோஷம், மனமகிழ்ச்சி, நிறைவு என்று சொல்லி அந்த ஏசாயில் ஒரு வசனம் இருக்கிற 35 அதிகாரத்துல, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அப்படியாக அவரை நாங்க சார்ந்திருக்கும் போது அதிகாலையில அவர் சகாயம் பண்ற எங்களுக்குள்ள வாசமா இருக்கு. அந்த நதி தான் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை எங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் கீத சத்தமும் எப்பொழுதும் எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கும். அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை அவரை கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த சத்தியமானது எங்களுக்கு தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மிகவும் முக்கியமானதாக பாருங்க. எங்களுடைய செயல்பாடுகள் அவருடைய அங்கீகரிப்புக்கு ஏற்க இணைந்தால் நீங்கள் எப்பொழுதும் குறைவுள்ளவர்களாகவே, நாங்கள் இணையாம விட்டால் குறைவுள்ளவர்களாக இருப்போமா. ஆனா நாங்கள் மேலான தேவனே இந்த உங்கள் எப்பவும் உள்ளுக்குள்ள நாங்கள் வச்சுக்கொண்டு அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். ஏனென்றா அந்த சூழ்நிலைகள், வெளியில என்ன நடக்குது, தீய செய்திகள், தீய இதுகளைத்தான் எப்பொழுதும் எதிர்மறையான தேவனுடைய வார்த்தைக்கு புறமான காரியங்கள் எதிர்மறையா பார்க்கும்போது உடனே எங்களுக்குள்ள ஒரு கலக்கம் பாருது. ஆனா ஆண்டவரை நாங்கள் சார்ந்து இருக்கும் போது அந்த மன மகிழ்ச்சியை, செழிப்பு, சமாதானத்தை எப்பொழுதும், ஏண்டா சில நேரம் அவரை நாங்கள் விட்டு தூரமா அந்த ஆண்டவர் நாங்கள் ஜபிக்கிற நேரம் மாத்திரம் ஜபிச்சுட்டு நாங்கள் அதை தியானம் பண்ணாமல், அந்த தியானத்துல எங்களுக்கு என்ன அவர் சொல்லியிருக்கிற அந்த தியானம் பண்ணாமல் இருந்தோம் என்றால் அந்த எங்களுக்குள்ளே அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் அனுபவிக்க முடியாது. அப்ப அனுபவிக்காமல் செய்து விடுவோம். ஏனென்றால் எல்லாம் கலங்கும், இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோட சந்தோஷமா இருக்குள்ள மன மகிழ்ச்சி. ஏனென்றா பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற தேவன். இந்த நித்திய வெளிச்சம்னு சொல்லி இந்த ரேடியோ கூடாக பாருங்க, நித்தியமான இந்த வெளிச்சம் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியண்டத்தை இந்த இதை பிரகடனப்படுத்தி இருக்கிறதுக்கு சந்தோஷம். இந்த வார்த்தை என்னோட பேசினதை நான் இதுல பகிர்ந்து கொண்டே நான் இருக்கேன். நன்றி செலுத்துறேன். நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே நேர் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தை பிரகாசிக்கிற ஒளியண்டத்தை ஆண்டவரை இருதயத்துல எந்த கலக்கமும் இல்லாமல் உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார். அவர்கள் முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்பொழுதும் பாதுகாப்பு, அடைக்கலமும் கோட்டையும் மறைவிடமும் தஞ்சவுமாயிருந்து நித்தமும் வழி நடத்துறதுக்காய் நன்றி செலுத்தி எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர். நன்றாக பாடினீர்கள். தேவனை ஆராதிக்கிற தேவன் நித்தியர் என்று சொன்னீங்க. காலையும் மாலையும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னீங்க. துதிக்கு பாத்திரம் இயேசு மாத்திரம் என்று சொன்னீங்க. அது மாத்திரமல்ல, நாங்கள் அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அழகாக தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் சொன்னீங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர் மத்தியில பெரிதான ஒரு சந்தோஷமும் சமாதானமும்
தேவனை அறிகிற அறிவும் அவர்களுக்குள்ள வந்திருக்கும். அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஆசீர்வாதமாய் இருக்கும். தேங்க்யூ சிஸ்டர். உங்களை மீண்டும் நாங்கள் அழைக்கிறோம். ஹalleluya. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததாக நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியை நாங்கள் அழைப்போம். அவர் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபங்களை ஏறெடுப்பார். அந்த ஜெபங்கள் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில பெரிதான மாற்றத்தை உண்டு பண்ணும். நோயில் இருக்கிறவர்கள், பலவீனத்தில் இருக்கிறவர்கள், விடுதலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவரும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பெரிதான மாற்றத்தை உண்டு பண்ண போகிறபடினாலே ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணியை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். சிஸ்டர். Thank you. God bless you, Sister Mela. என்னுடைய ஃபர்ஸ்ட் நேம் ரஞ்சினி. ராஜினி இல்ல, ரஞ்சினி. That's okay. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுவரையும் நன்றாக இருந்தது. God bless you. நான் ஜெபிக்கிறேன். Thank you, thank you, thank you, Lord. Father, Lord, we have been, Lord, into the second day of today is Varthayin Velicham, Lord. Even though we are going through Nithya Velicham, Lord, second day on Tuesdays we have Varthayin Velicham that you have been revealing to Brother Mahindran to start the second day of this ministry to go on, Lord. Now we, Lord, give, Lord Jesus, this Varthayin Velicham, Lord, into your very hands, Lord, even as you have been already ministering, Father, as Sister Grace Jayaranjan, who has been coming and ministering, Lord, to your people, oh God, with her songs and worship and praise and adoration to you, Lord, with a short devotional. We thank you, Lord, from Psalm 46. And Lord, we thank you, Father, for the ways, Lord, in which, Lord, the people, when they listen, Lord, to your word, Lord, they are, Lord, uplifted and, Lord Jesus, edified, Lord. And that is the way in which, Lord, your growth comes, Lord, only through the living word. So we thank you, Lord. Now we, Lord, pray, Lord Jesus, for the hearers, for the listeners, Lord, when they are listening, Father, from many countries, from many across the land and the seas, Lord, from many nations, Lord, even as you have been coming and bringing them into your very presence, Lord, and meeting them where they are, Lord. This is the time, Lord, that your power and your presence, manifesting your glory and your power and your presence in their lives is manifested, Lord, in a way no one can comprehend or fathom. Whether it's the Almighty God, He's the only one who has the power and the authority to remove bondages, to break every yoke of bondage, to remove chains, to cast out every demonic realms that come to, Lord Jesus, somehow interfere with their lives, Lord, and especially for the ones that are already in the kingdom, Lord, that have been bombarded in so many ways, Lord, oh God, because of the ways, Lord, that even when, Lord, Daniel was praying, Lord, for 21 days, there was a hindrance that happened because of the demonic realms that came and somehow kept his prayers being answered. By Lord, this is the way, Lord Jesus, that the kingdom power and authority has to be taken over. Not only, Lord Jesus, by the power and authority that you have given to the body of Christ to use it, Lord, oh Father, that you have endured us from power from on high, not only to witness, Lord, but to come through, Lord, and thereby, Lord, be able to stand in the gap and pray for the listeners, no matter what they are going through at this situation, Lord, at this very moment, Father, physically, mentally, emotionally, however it might be, Lord, that you are touching their bodies physically to heal them, Lord, according to the promise you gave us, Lord, from even Isaiah 53, that you were wounded for our transgressions, bruised for our iniquities. Our chastisement was laid upon you, and by thy stripes they are healed. Lord, let your healing virtues thereby, Lord, just like that woman, Lord, reached out and touched the hem of your garment, that you were able to touch them and heal them and set them free. Now I thank you for that, Lord, even as you, Lord, are doing your work of Calvary, Lord, in many, Lord, as the word has been prepared to go and enter into their lives, Lord, prepare the soil of their very
hearts, Lord Jesus. If there are any heart, Lord, that has been, Lord, not being pliable, Lord, create it, Lord Jesus. Make it into a heart of flesh, Lord. If it has been like a heart of stone, only you can create that. Only you can change that, Lord. And let them, Lord, come into a place of knowing you, seeing you, and accepting you as their Lord and their Savior, Lord. So we thank you, thank you, thank you for the way your power is moving. Your Holy Spirit is, Lord, ministering to them at this time, Father. Now we also, Lord, give, Lord Jesus, those that, Lord Jesus, at this time, Lord, are going through many temptations and trials, Lord. You said, Lord, we will be, Lord Jesus, going through trials and temptations according to James, but we have to know who the overcomer is that lives within us. For greater is he that is within us than the one that is in the world. And you said, Lord, in the world you will have tribulation, but you have be of good cheer. I have overcome the world. And therefore, Lord, help us, Lord, to take that word and know, Lord, who the overcomer is. That is in the name of the Lord Jesus Christ alone. That is the power in which we live, the power and the authority to cast out demons, to heal the sick, and bring forth, Lord, your power of the Holy Spirit to minister, Lord, in the name of Jesus, where every demonic prince will shudder and they will bow down to the name of Jesus and Jesus alone. And so we thank you, Father, for the ministry that is going on in your name and in the power of your realm coming down through the power of your Holy Spirit upon them. Now also thank you, Father, for the teamwork that is going on, Lord, at this moment, Lord. We give, Lord, Brother Mahendran, who is working along, Lord, on the day that he comes, Lord, to broadcast and helping Sister Mela today to do the work, Lord, as she has been trying to broadcast it, Lord. Give her, Lord Jesus, your guidance and be with her and lead her and guide her, I pray. And Lord, also, Lord, I pray, Lord, for the rest of the teamwork that is going on. Even as I've already mentioned, Sister Grace, Lord, thank you for her ministry as well, and be with her, lead her and guide her as well, every step of the way, Lord, and help her, Lord, to write more songs, Lord, for your honor and for your glory, to sing for you as you have called her, Lord, into it. I pray with your protection and your guidance upon her. And I also thank you for Sister Dolly, who is waiting to come and pray for the workers, Lord, even as you lead her and guide her with a call upon her life as well. I thank you, Lord, for the ministry that is going on, Lord, without which Lord, nothing could be possible. For the radio network, Lord, that Brother Leslie and Sister Rita are involved so much with their time and energy and effort, Lord, going on from morning till night, Lord, all hours, Lord Jesus. But mainly, Lord, between them, Lord, for 14 to 18 hours, however it might be. Oh, my Lord, I thank you, Father, in Jesus' name, that you would put your hedge of protection, lead them and guide them, Lord, as well, Father, with your guidance of your Holy Spirit upon them, Lord. Every move they take, Lord, every decision they make, Lord, would come from the anointing power of the Holy Spirit upon them, Lord. As this is not an easy task, Lord, to do all the recordings, do all the coordination, the programs, do all the, Lord Jesus, the recordings to go into YouTube and Facebook and all the rest of the media works, Lord, that go on, Lord. Thank you, Lord, for this is, Lord, something that is only, Lord Jesus, could be done with your guidance, with your help, with your power, and your witness coming through by the guidance of your Holy Spirit alone. And we thank you for Sister Rita as well, who helps with all the coordination and all the calls and whatever that goes on from her side, Lord, that she helps with, Lord, for the radio work, network to work, Lord. So we thank you for that, Lord. And Brother Mahendran, who does all the calls as well for many of the other programs that happens in the evenings, Lord, for Nitya Valicham to Bharti in Valicham today. Thank you for being with them as well, Father, because this is, Lord, something that you have put it as a burden upon his heart for soul's sake. You will bless him accordingly and lead and guide as well, Father. We cannot do anything, Lord, except the, like you said, Lord, in even in Psalm 121, except the Lord, 127, except the Lord builds the house, they that build it in vain. So, Lord, we acknowledge that. We know, Lord, you are the builder. You are the great foundation that you have laid it for. Anything that we say and do comes from you and you alone. We give you all the honor, the glory, and the praise. We pray in Jesus' name. Amen and amen. It is Jesus. Oh, it is Jesus. It is Jesus in
my soul. For I have touched the hem of his garment, and by his blood he's made me whole. It is Jesus, it is Jesus, it is அதிகமாக உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென் ஹalleluya. ஆமென் சிஸ்டர், உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களை எங்கள் மத்தியில் கொண்டு தந்ததற்கு கர்த்தருக்கு நான் கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். அழகா செய்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கர்த்தரை வாழ்த்தி உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி சிஸ்டர், நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ சிஸ்டர். ஆமென். அடுத்து நாங்கள் கடந்து போவோம், வார்த்தையின் பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். வார்த்தையானவர் எங்களோடு இடைப்பட வேண்டும். வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. தேவன் எங்களை எல்லா பூமியையும் அதில் ஒவ்வொரு காரியங்களை உருவாக்கும் போது வார்த்தையினாலதான் ஒவ்வொரு காரியமாக செய்தார். இந்த வேளையில இந்த நேரத்துல